ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. நிறைய கிரகங்கள்னா என்னங்க? மொத்தம் 7 கிரகங்கள், 9 கிரகங்கள நம்ம சொல்லுவோம். 7 கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கை பாடத்துல நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரி நிறைய விஷயத்த நம்ம அனுபவிச்சு கிடக்குறோன்றத தாண்டி, இந்த அனுபவ பாடங்கள குடுக்குறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவும், கேதுவும். ராகு, கேது பார்த்து நம்ம பயப்படாத ஆட்களே இருக்கவே முடியாது. உண்மையிலேங்க சூப்பரான பிளானட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு தான். இருக்கறதுலயே வந்து எல்லா விதமான புதுமை படைப்பாளின்னு எடுத்துக்கலாம். உலகத்துல இறங்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஆசைப்படுற ஒரு அத்தனை விஷயத்துக்கும் இன்னைக்கு நம்ம உட்காந்து ஒரு மீடியா ரிலேட்டடா பேசுறோம் அப்படின்னா இத்தனையும் ராகு தான். ராகுவை போல கொடுப்பார் இல்ல, கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. கேது என்ன பண்ணுவாருன்னா ஞானக்காரகன். என்னன்னா அனுபவிச்சிட்டியா, இவ்வளவுதான் வாழ்க்கைனா, இதுதான் புரிஞ்சுச்சா, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் கேது. அப்ப இந்த ராகு கேது தான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ரோல் மாடல் பிளே பண்ணக்கூடிய அனுபவம் மிக்க ஆசான்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசான வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா ராகு கேதுங்க. ராகு கேது இல்ல அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அத்தனை செயல்களுமே அப்படியே ஸ்டாப் தான் வச்சுக்கலாம். புதுமை படைக்க முடியாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கவும் முடியாது. ஆனா, ஒவ்வொரு வாட்டியும் நீ எங்க தப்பு பண்ற, எங்க சரியா இருக்கன்றத அடிச்சு நம்மள உதைச்சு திருத்தக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தான்.